பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை இம்மட்டும் அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சரிதானா? ஆமென். அவருடைய வசனம் நமக்கு ஆமென் புதிய கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல், பாமாலை பாடலும் சேர்ந்த ஆண்டவரை துதித்து பாடுவோமா? நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர், மோசம் பயம் இல்லாமல் தங்கச் செய்து தாங்குவீர். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் அழகாக தங்க செய்து நம்ம அழகாக வழி நடத்துகிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் துதித்து பாடலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே, மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவே. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமண்டினோ. சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். எல்லாரும் சொல்லுமா? இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வது எத்தனை பெரிய பாக்கியம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் நாம் நிலைத்திருக்க முடியும். சரிதானா? இந்த துன்ப வாழ்க்கை, இந்த போராட்டமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான பிரச்சனையான வாழ்க்கை எதுவானாலும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும். யார் நிலைத்திருக்க முடியும்? கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர்கள். கற்பாறை என்பது யார்? தேவனே கற்பாறை. அதுதான் மிக முக்கியமானது. ஸோ நாம் தேவனோடு கூட இணைந்து கட்டப்படும் பொழுதுதான், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுதுதான் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும். யாருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், நீதிமான்களுடைய சந்ததிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் எப்படி உண்டாக்கப்படுகின்றார்கள்? நீதிமான்கள் குறித்து யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனோடு கூட இருப்பவர்கள். அல்லேலூயா. ஆம், அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது ஒரு புல்லுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் இந்த வாழ்க்கை ஓடிவிடும். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகத்தான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி. இது நீங்கள் யாக்கோபு இதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன்னுடைய வழிகளில் அழிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சத்துருவானவன் களைகளை விதைத்து நம் கற்பாறையின் மேல், கர்த்தரின் மேல் நம்முடைய வீட்டை கட்ட முடியாதபடி அநேக நேரங்களில் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலும் உலகத்தின் வாஞ்சைகள் மேலும் அதில் நாம் கட்டப்படுகிறபடியினால் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், விழுந்து விடுகிறோம். கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் நாம் தவறான பாதைக்கு சென்று விடுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், தேவனோடு கூட பயணிப்பவர்களுக்கு துன்பம் கூட அது இன்பம்தான். தேவனோடு கூட வாழ்பவர்களுக்கு சிலுவையும் கூட அது ஒரு பஞ்சுமத்தை தான். காரணம், அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவரே நமக்கு வெற்றியின் சிகரமாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், நன்மையாக்கி தருவார். அவருடைய கிருபை நிச்சயமாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளை அப்படி ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பாடினது போல நீதி நேர்மை தவறாமல் வாழ வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. அந்த ரட்ச பெருமானை பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படி உமக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் நீர் தந்ததப்பா, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, சூரியனுக்கு கீழே இருக்கின்ற எல்லாம் மாயை என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் எங்கே ஓடி ஒளிந்து விட முடியும்? இல்லையப்பா ஆண்டவர், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா ஜனங்களும் எல்லா பிள்ளைகளும் சந்ததிகளும் அப்படிப்பட்ட சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறட்டும். எங்கள் தேசமும் அப்படி வாழட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.